இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நடிகை ஸ்ரீபிரியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களோட சொந்த ஊர் சென்னை. இவங்க பி. மாதவன் இயக்கத்தில் வந்த முருகன் காட்டிய வழி படம் மூலமாக தான் சினிமாவில் அறிமுகமானாங்க. சுமார் 300க்கு மேலே அதிகமான படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் 200 படங்கள் தமிழ் படங்கள். ஒரு கட்டத்தில் நடிகர் கார்த்திக் கூட நினைவுகள் படத்தில் நடித்தப்போ 2 பேருக்கும் இடையில காதல் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஸ்ரீபிரியா கார்த்திக்கை விட 4 வயசு பெரியவங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு வரும்போது திடீர்னு கார்த்திக் நடிகை ரோகிணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது பற்றி தெரிஞ்சதும் ஸ்ரீபிரியா கார்த்திக் ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு கோபமாக போய் அவரை சரமாரியாக அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிருக்காங்க. ரொம்ப ஆசையாக காதலித்த நிலையில் மனசொடிஞ்சு தற்கொலை முயற்சி கூட பண்ணியிருக்காங்க. அப்போது தான் பக்கத்தில் இருந்தவங்க அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. டாக்டர்கள் எப்படியோ அவங்கள காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீபிரியா மலையாள நடிகர் ராஜ்குமார் சேதுபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப தைரியமான நடிகைன்னு திரையுலகத்தில் அவங்க பேர் எடுத்திருக்காங்க. இந்த நடிகையை உங்களுக்கு பிடிக்கும்னா அவங்க நடித்த ஏதாவது ஒரு படத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நடிகையோட கதை உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.